கொடைக்கானலில் வந்து 2-3 மாதமாகவே வறண்ட நிலை, மழையே இல்லை. ம். மழைக்காக தொழுகை நடத்தினாங்க, மழைக்காக நிறைய ப்ரேயர்லாம் பண்ணாங்க, ம். எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொது விழாவாக வந்து இந்த செம்பகனூர் பகுதியில் இந்த தர்காவில் வச்சாங்க. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து மழைக்காக மட்டும்தான். இங்கே வந்து காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு தொழுகை நடைபெற்றாங்க, சிறப்பு தொழுகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைத் ஓதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌலூது ஷரீஃப் அப்படின்ற மௌலூது நமக்கு வந்து இங்கே அவங்க மௌலூது ஓதவே இறைவன் வந்து மலையை அப்படியே வந்து இறக்கி வச்சிட்டாங்க. மழை பொழியாததால் நீரின்றி தவித்த மக்கள் இறை நேசரை வசீலாவாக கொண்டு மௌலூது ஓதிய நிகழ்வு அவர்களின் துவா பரக்கத்தை கொண்டு இறைவன் கருணையால் உடனடியாக பொழிந்த மழை கண்முன்னே நடைபெற்ற அதிசயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, நாம் ஜியாரத் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு இறைநேச பெருந்தகனுடைய வாழ்வியல் வரலாறு என்பது நீண்டது, நெடியது, அற்புதமானது. நாங்கள் ஜியாரத் செய்ய வந்தபொழுது எங்கள் கண்முன்னே நடைபெற்ற ஒரு கராமத் அதிசயத்துடன் இந்த இறைநேசருடைய வாழ்வியலை பார்ப்போம், வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையான கொடைக்கானலுக்கு வருகை புரிந்திருக்கிறோம். கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற இறைநேச பெருந்தகை ஜியாரத் செய்வதற்காக நாம் இங்கு வருகை தந்திருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு சூஃபி டிவி. நம்ம இன்னைக்கு சூஃபி டிவியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கே ஜியாரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் இளவரசி கொடைக்கானல், அந்த கொடைக்கானலில் உள்ள செண்பகனூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 2 இறைநேசர்கள் அடங்கியிருக்காங்க. நூர் ஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களும் அடங்கியிருக்காங்க. சில வாங்க அந்த தர்காவில் போயிட்டு அவங்களோட வரலாறு, அவங்களால இங்கே என்னென்ன அற்புதங்கள் நடக்கப்பட்டுச்சு, இங்கே அந்த தர்காவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன அமல்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஷா பார்ப்போம். உடனே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்தெந்த தர்கா போடலாம் அப்படின்னு. சரி வாங்க. தர்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம கொடைக்கானலில் உள்ள செண்பகனூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. சிலா அது எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இதுதான் செண்பகனூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் அந்த தர்காவோட இது இருக்குது. வாங்க போகலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சோன்னா இந்த மாதிரி சிட்டி வியூன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த சிட்டி வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே தர்காவோட இது இருக்கு, தர்கா வந்துடும். சும்மா ஒரு 100 மீட்டர் நம்ம நடந்தோம் அப்படின்னா தர்காவை நம்ம ரீச் ஆயிடலாம். இப்போ நம்ம அங்கேருந்து ஒரு 10 அடி 15 அடி எடுத்து வச்சுட்டாலே நம்ம தர்காவை பார்க்க முடியும். இங்கேருந்து நம்ம தர்கா இருக்கும். அங்கேருந்து நம்ம இப்போ வந்து அங்கே போயிட்டு அங்கே அவங்களோட வரலாறு, அவங்க யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க யாரோட வாரிசு அப்படின்னு சொல்லி முழு வரலாறையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் இந்த தர்கா. கொடைக்கானல் அமைஞ்சிருக்கப்பட்ட ஒரே ஒரு தர்கா இங்கே மட்டும்தான் இருக்கான். இந்த தர்காவோட பேர் வந்து நூர் ஷா அவங்களோட பேர். தர்கா இங்கே அடங்கியிருக்காங்க. 2 பேர் அடங்கியிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, எத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்க, இங்கே அவங்க மூலியமாக என்னென்ன கராமத்து நடந்துச்சு, இங்கே வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஷால்லா வாங்க. இப்போ நாம் தர்காவுடைய என்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் முன்னாடி தர்காவுடைய என்ட்ரன்ஸ். இது தூக்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து அதாவது இன்றைக்கி கொடைக்கானலில் பல நாட்களாக மழை பெய்யாதன் காரணமாக மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அதை நீக்குவதற்காக இங்கு அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த இறைநேச பெருந்தகையினுடைய வசீலாவினை கொண்டு சிறப்பு தொழுகையும் மௌலூத் ஷரீஃபும் மலை பைத்தும் ஓதுவதற்காக இங்கே தயாராகிருக்காங்க. நாங்கள் அப்போ தான் வந்தோம். அப்போ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தர்காவுடைய என்ட்ரன்ஸ். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து கொடிமரம். கிட்டத்தட்ட 41 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கொடிமரம் எங்கள் மக்கள் அவங்களுடைய அந்த நினைவை சொல்வதற்காக வைக்கப்பட்டுள்ள அந்த கொடிமரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தர்கா ஷெரீஃபிற்கு வளமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அத்தனையுமே கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக நடைபெறலை. மீண்டும் 9 வருடங்களுக்கு பிறகு இந்த தர்கா ஷெரீஃப் அடக்கமாக இருக்கக்கூடிய இறைநேச பெருந்தகையினுடைய கூட்டு ஜியாரத் உருஸ் நிகழ்வும் அவர்களுடைய கொடியேற்றம் மற்றும் மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த கந்தூரி விழா, இது மட்டுமின்றி கிட்டத்தட்ட பல நாட்களாக மழை பொய்த்ததன் காரணமாக ஏற்பட இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக இறைவனிடம்
இந்த இறைநேச பெருந்தகை என்ற வசிலாவை கொண்டு அவர்கள் துவாவினை கொண்டு இறைவா எங்களுக்கு மழையை பொழிவாயா என்று மழை கேட்டு தொழுகையும் அதன் பிறகு மலை பைத்தும் ஓதக்கூடிய நிகழ்வுகளை தான் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த டைமில் ஜியாரத் பண்ண வந்தோம். இந்த கிட்டத்தட்ட 300 வருடங்கள் பழமையான மரம் பக்கத்திலே இருக்குது. 3 மரங்கள் இந்த தர்காவை சுற்றி இருக்குது, ஒரு அக்கன்னா வடிவில். அதற்கு நடுவில் தான் இந்த இறைநேச பெருந்தகை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹல்ரத் ஷா நூர் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய மஜார் ஷரீஃப், மகரபா ஷரீஃபை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பு இந்த இறைநேச பெருந்தகை இந்த பகுதிக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை வருகை புரிந்து பல மக்களை இஸ்லாத்தில் இணைத்து இந்த பக்கத்திலேயே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்களைத்தான் நீங்கள் இப்போ இங்கே அடக்கமாக்கியிருக்காங்க. அடையாளப்படுத்தப்பட்டு 3 செண்பக மரங்களுக்கு நடுவிலே அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஊருக்கு செண்பகனூர், அதாவது செண்பக மரங்களுக்கு நடுவிலே நூறான இறைநேசர் ஒருவர் அடக்கமாக இருக்கிறார் என்பதை குறிக்கும் வகையிலே செண்பகனூர் என்ற பெயர் வந்ததாக இங்கே இருக்கக்கூடிய பெருந்தகைகள் சொல்கிறார்கள். அதையே உங்களுக்கு நாங்கள் ஒரு வரலாறாக சொல்லிக்கொண்டு அந்த இறைநேச பெருந்தகையுடைய மஜார் ஷரீஃப் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த இறைநேச பெருந்தகை அடக்கமாகியதற்கு வெளியில், தர்கா ஷெரீஃபிற்கு வெளியே ஒரு இறைநேச பெருந்தகை அவர் அடக்கமாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த பெருந்தகை அடக்கமாகி கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு பிறகு அந்த பெருந்தகையினுடைய உத்தரவை கொண்டு இங்கு தங்கி பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்த்தி பல மக்களை இஸ்லாத்தின் புறம் ஈர்த்து அதற்கு பிறகு 200 வருடங்களுக்கு முன்பு அன்னவர்கள் இங்கு அடக்கமாக இருக்கிறார்கள். தற்போது வரை இவர்களுடைய பெயரை பற்றி பல்வேறு தகவல் இருந்தாலும் இவர்களுடைய பெயர் ஹல்ரத் முஹம்மது உஸ்மான் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகும். அன்னவர்களுடைய பெயர் ஹல்ரத் முஹம்மது உஸ்மான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னது ஆகும். அவருடைய மஜார் ஷரீஃபை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்னவர்கள் ஹல்ரத் ஷா நூர் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய மஜாருக்கு நேர் எதிர்ப்புறமாக அடக்கமாகி இருக்கிறார்கள். என் பேர் சாதிக். நான் வந்து கொடைக்கானல் இருக்கேன். டிராவல்ஸ் வச்சிருக்கேன், கோல்டன் கேப்ஸ்னு. ஓகேண்ணே. இப்போ இங்கே வந்து இந்த தர்காவோட பேர் என்னண்ணே? இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செம்பகனூர் பகுதியில் சாஹினூர் வலியுல்லா அப்படின்ற ஒரு தர்கா. இங்கே வந்து பாபா அடங்கியிருக்காங்க. இங்கே எத்தனை பேர் அடங்கியிருக்காங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தர்காவில் வந்து 3 பேர் அடங்கியிருக்காங்க. 3 பேர் அடங்கியிருக்காங்க. ஓகேண்ணே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்காவில் வந்து இன்னைக்கு வந்து 4/8/2026 இன்னைக்கு வந்து கந்தூரி விழா வச்சிருக்காங்க. இந்த தர்காவில் கந்தூரி விழா வச்சிருக்காங்கன்னா பொது விழா. இந்த விழாவில் வந்து மதர் சார்பற்ற இந்த பொது கந்தூரி விழா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மழைக்காகவும் நம்ம கொடைக்கானல வந்து 2-3 மாசமாவே வறண்ட நிலை, மழையே இல்லை. மழைக்காக தொழுகை நடத்தினாங்க, மழைக்காக நிறைய ப்ரேயர்லாம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொது விழாவா வந்து இந்த செம்பகனூர் பகுதியில் இந்த தர்காவில் வச்சாங்க. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து மழைக்காக மட்டும்தான். இங்கே வந்து காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு தொழுகை நடைபெற்றாங்க, சிறப்பு தொழுகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைத் ஓதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌலூது ஷரீஃப் அப்படின்ற மௌலூது நமக்கு வந்து இங்கே அவங்க மௌலூது ஓதவே இறைவன் வந்து மலையை அப்படியே வந்து இறக்கி வச்சாங்க. இந்த மலையை இறக்கி வச்சதுக்கு இறைவனுக்கு காலங்களிலும் அதிகமான மழை விவசாயத்துக்கும் நம்ம கொடைக்கானல் மக்களுக்கும் நீர்நிலை வந்து கொடைக்கானல வந்து 2 நீர் தேக்கம் தான் இருக்கு. ஒண்ணு குண்டாறு அணைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேட்டரி பகுதிகளில் உள்ள அமைஞ்சிருக்கும் வண்டு அணை. இந்த வண்டு அணையுமே வந்து தரமட்டத்துக்கு 3 அடிக்கு வந்து மழை பொழிவாய் தண்ணி இல்லாத மழை பொழிவாய் ரஹ்மானே. இப்போ வந்து 5000 பேருக்கு மேல சாப்பிட்டுருக்காங்க. 5000 பேருக்கு மேல சமையல் ரெடி பண்ணி அதுக்கு மேலே சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இறைவன் வந்து அருள் மலையை வந்து ஒரு 1.5 மணி நேரமா மலையை இறக்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலும் நம்ம கொஞ்சம் காமிச்சிருப்போம், நல்லா பாருங்க. அடுத்து வந்து உள்ள பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத இப்போ சுத்தி காமிக்க போறோம். உள்ள போவோம், வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எம் சுலைமான் சேட், கொடைக்கானல் நகர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர். இந்த கொடைக்கானல் நகர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற சங்கைமிகு ஷாஹ் ஒலியுல்லா தர்காவில் இன்று இறைவனுடைய மிக பெரும் கிருபையால் கந்துரி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கந்துரி விழா என்பது ஏறத்தாழ 8 ஆண்டு காலத்துக்கு முன்பு நடைபெற்றது. அதற்கு பின்னால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் இது தடைபட்டிருந்தது. இப்போது இளைஞர்கள் மற்றும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அனைத்து மதத்தினுடைய பெரியோர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பின் காரணமாக, அவர்களுடைய ஆதரவான ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக, குறிப்பாக இந்த கொடைக்கானல் நகரத்தை பொறுத்தளவிலே கொடைக்கானல் மலைப்பகுதியிலே மழைப்பொழிவு என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் இந்த கொடைக்கானல் பகுதிக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அணைகள் வறண்டு விட்டன. என்னென்று சொல்லப்போனால் இந்த தர்காவிலே இறைவனுடைய கிருபையை கொண்டு இங்கே கந்திரி கொடுத்தோம்னா, அதே போல 9ஆம் மைல் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் மைல் தர்காவிலும் மாபுசுமாடி அம்மாவுடைய தர்காவிலும் கந்திரி கொடுப்பார்கள். நான் சிறு வயதிலிருந்து நானும் பார்த்திருக்கிறேன். அந்த கந்திரி கொடுக்கின்ற நேரங்களிலே கந்திரி கொடுத்து விட்டால் இறைவனுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அருமையான மழைகளை இறைவன் இறக்கி அருள்வான். மக்களுடைய வாழ்வாதாரம், குடிநீர் பிரச்சனைகள், கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து குடிநீர்களும் ஆங்காங்கே எல்லா நீர்நிலைகளிலும் நிரம்பிவிடும். இதுதான் வரலாறு. ஆனால் சில ஆண்டு காலமாக இதை செய்யவில்லை. இனி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் வருகின்ற காலங்களிலே இந்த தர்காவினுடைய கந்துரி விழா இங்கே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து மஹல்லா ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடும் மற்றும் இந்த கொடைக்கானலை பொறுத்தளவில் இருக்கின்ற அனைத்து சமூக நல்லிணக்க பெரியோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலும் அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் நமக்கு சரியான முறையிலே ஒத்துழைப்பு தருகிறார்கள். இந்த நிலையில் இந்த கந்தூரி விழா நீண்ட நெடுகாலம் இறைவனுடைய கிருபையால் நடக்க வேண்டும். இந்த மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதற்கு அல்லாஹ்வினுடைய பேரருளை கொண்டு மழைப்பொழிவை பொழிந்து இந்த தண்ணீர் பஞ்சம் என்பதை இந்த கொடைக்கானலில் நிரந்தரமாக தீர்ப்பதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த இனிமையான நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மக்களும் ஜாதி, மதம், இனம் வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விழா கமிட்டியினர்கள் அருமையான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். உணவு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளை அனைத்தையும் செய்திருக்கிறார்கள். அருமை வலியுள்ள அவர்களுடைய அவர்களுடைய தர்பாரிலே அவர்கள் ஜியாரத் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வல்ல ரஹ்மான் அவருடைய தொழில்துறையிலே நல்ல பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் வழங்க வேண்டும். இந்த கொடைக்கானலை பொறுத்தளவிலே தண்ணீர் பஞ்சம் நீங்க இறைவனுடைய மழை, இறைவனுடைய கிருபையை கொண்டு அருள்மழையை இறக்கி எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் துவா செய்தவர்களாக இந்த நேரத்திலே நாங்கள் துவா செய்கிறோம். இறைவனுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் மழையை பொழிய செய்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இறைவன் தன்னுடைய அருள்மறையில் கூறுகின்றான்,
யா அய்யுஹன் நாசு அபுது ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷம் வஸ்ஸமாஅ பினா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் கூறுகின்றான், உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை நான் பொழிய செய்கிறேன். இந்த மழையின் மூலமாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனித இனமாக இருக்கட்டும், மிருத இனமாக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் எல்லா வகையான தாவரங்களையும் உணவுகளையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எல்லா வகையான உணவுகளை நீங்கள் பெற்று எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டாம் என்று இறைவன் கூறியிருக்கின்றான். இந்த அடிப்படையில் இந்த தினத்தில் நேற்றிலிருந்து இந்த ஷாஹி நூர் ஒலியுல்லாவுடைய தர்பாருக்கு வந்து எல்லா உலமாக்களும் சரி, முஹிப்பீன்களும் சரி, ஆண்டோர்களும் சரி, சான்றோர்களும் சரி, மாற்று மதத்தினவர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்கள் வந்து இங்க என்ன செய்யணும், துவா செய்திருக்கின்றோம். இந்த துவாவின் பொருட்டால், நல்லடியார்களின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இந்த இடத்தில் ஒரு மலையை இறைவன் பொழிய செய்திருக்கின்றான். இந்த மலை நமக்கு மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, எங்கெல்லாம் மலைகள் தேவைப்படுகிறதோ ரப்பே அங்கெல்லாம் நீ மலையை பொழிய செய்வாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாம் துஆ செய்ததை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதை கபூல் செய்திருக்கின்றான். இங்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அனைவர்களையும் இறைவன் பொருந்தி கொண்டு மென்மேலும் நல்ல விஷயம் செய்வதற்கு இறைவன் நாம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் என்ற ஹிதாயத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம். எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு சுகம் சுகம். எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய சகோதரர்களே, இறை நேசர்களால் நேசிக்கப்படும் சகோதரர்களே, உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்துவிட்டு, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பாகம் விரைவில் வரும் என்பதையும் கூறிக்கொண்டு, அதில் மேலும் பல அற்புத அரிய தகவல்களும் அதே போன்று இங்கு நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்வுகளை முழுமையாக அந்த காணொலியில் வெளியிடுகிறோம் என்று சொல்லி, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இறைநேசர்கள் அவசியம், கொடைக்கானல் செல்லக்கூடிய நண்பர்கள், முரிதீன்கள், இறை நெருக்கத்தை பெற நினைக்கக்கூடிய முரிதீன்கள் அனைவரும் இந்த இறைநேச பெருந்தகையும் ஜியாரத் செய்து அவர்களுடைய அருள் துவாவை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் வேறொரு காணொலியோடு வேறொரு இறைநேச பெருந்தகையுடைய வாழ்வியல் வரலாறோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.